ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன வீடியோ தெரியுமா கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே ஃபேமஸான ஒரு அனிமையை பற்றி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த அனிமையோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, நம்மளோட உலகத்தில் இந்த போர்ட்டல்ஸ் மூலியமா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அது உள்ளேருந்து வெளியே வருது. அதை சாதாரண மனுஷங்களால் அழிக்க முடியாது. நிறைய போலீஸ், நிறைய மிலிட்ரி படை இதெல்லாம் வச்சிருந்தாலும் அந்த மான்ஸ்டர்ஸை அழிக்க முடியல. அப்படி இருக்க பட்சத்தில் அங்கே இருக்கிற நார்மலான மனுஷங்களுக்கு ஒரு சில பவர்ஸ்லாம் இருக்கும். அந்த பவர்ஸை வச்சு அந்த மான்ஸ்டர்ஸை அழிக்கிறாங்களா இல்லையா, அதுதான் கதை. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம படத்தோட ஹீரோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியவே ரன் பண்ணுவார். அவரோட அம்மாவுக்கு மருத்துவ செலவு, அது மட்டும் இல்லாமல் அவரோட தங்கச்சிக்கு படிப்பு செலவு, அவங்க இருக்கிற வீட்டுக்கு ரெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் பார்த்துப்பாரு. ஆனால் அவருக்கு சொல்ற அளவுக்கு பவர்ஸே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி மான்ஸ்டர்ஸ்லாம் எதிர்த்து போராடுறாரு, அடுத்து வர எபிசோட்ல எப்படி வலிமையாகிறாரு அப்படின்ற கதையை ரொம்ப சூப்பராக ரொம்ப விறுவிறுப்பாக நமக்கு சொன்ன அனிமி தான் சோலோ லெவலிங். அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உங்கள் ஃபோன் நோக்கி வரும். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்கள் சினிமா மச்சி. இந்த எபிசோடோட தொடக்கத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதையை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா என்னமோ நடந்துட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நம்மளால டேக் ஓவர் பண்ண முடியாது, உடனடியாக இதை நம்ம ஹண்டர்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்க. அப்போ அப்படியே அந்த தீவில் தான் காட்டுறாங்க. இந்த கேப்டன் எதை பற்றி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா, அந்த தீவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அந்த மான்ஸ்டர் பார்க்கறதுக்கு எறும்புகள் மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹண்டர்ஸ் யாரு அப்படின்னா நார்மலான மனுஷங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பவர்ஸ் வச்சிருக்க நம்ம ஹண்டர்ஸ் அங்க இருக்கிற அந்த எறும்புகளை அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. அந்த எறும்புகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவும் இருக்கு, ரொம்ப பலசாலியாவும் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னு இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஒரு கட்டத்துல இவங்க சாக போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா இந்த ஹண்டர்ஸை விட இன்னும் பலசாலியான ஒரு சில ஹண்டர்ஸ் வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இவங்களை அந்த எறும்பு கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. அந்த எறும்பையுமே அழிக்கிறாங்க. அப்படி அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிவப்பு எறும்பு போனதுக்கு அப்புறம் அங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர்ல ஒரு எறும்பு வருது. அது இந்த ரெட் கலர் எறும்பை விட இன்னும் பெருசாவுமே இருக்கு. அந்த எறும்பு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழிச்சதுக்கு அப்புறம் ஓகேடா எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடியே பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல நிறைய எறும்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. அது என்னன்னா, இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல கேட் ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல் உள்ள இருந்து ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வெளியே வருது. அது வெளியே வந்தது மட்டும் இல்லாம அந்த சிட்டில இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அழிக்க ஆரம்பிக்குதுங்க. இதை தொடர்ந்து அங்க இருக்கிற மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை எதிர்த்து போராடுறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸை எதிர்த்து போராடுற ஒரே ஆளுங்கன்னா அது நம்ம ஹண்டர்ஸ் தான். ஹண்டர்ஸ்னு சொன்னா அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கும். அந்த பவர்ஸ் இருக்கிறவங்கள தான் நம்ம ஹண்டர்ஸ்னு சொல்லுவோம். ஹண்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மிலிட்டரி ஃபோர்ஸ்க்கு வேலை கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஹண்டர்ஸை பாத்தீங்கன்னா நம்ம ரேங்க் வைஸ் பிரிக்கலாம். ரொம்ப அளவில்லாத சக்தி இருக்கிறவங்கள நம்ம எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்னு சொல்லுவோம். அது கீழே இருக்கிறவங்கள ஏ ரேங்க் ஹண்டர், பி ரேங்க் ஹண்டர், சிடிஇ, இந்த மாதிரி நம்ம ஒரு ரேங்க்ல ஹண்டர்ஸை பிரிக்கலாம். ஒரு கேட்டகரியில் இருக்கிற ரேங்க்குக்கு ஒரு பவர் இருக்கும். ஸோ அது வைஸ் தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த இடத்துலயே சோலோ லெவலிங் கதையை நமக்கு புரிய வச்சுட்டு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த எறும்பு கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து கரெக்டா 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காட்டுறாங்க. அதாவது இதுதான் இப்போ பிரசன்ட் டே. இப்போ ஒரு சில ஹண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டை மூடுறதுக்காக கிளம்புறாங்க. அந்த கேட்டோட ரேங்க் பாத்தீங்கன்னா டி ரேங்க் கேட்டு. அந்த கேட்ல இருந்து மான்ஸ்டர்ஸ் வெளியே வரதுக்குள்ள ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த கேட் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அழிச்சிட்டு, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு கிங் ஒருத்தர் இருப்பாரு. அந்த கிங்குமே பாத்தீங்கன்னா அழிச்சா மட்டும்தான் இந்த கேட் மூடும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த கேட் உள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே சிட்டியை அழிச்சிருவாங்க. அதனால ஒரு குரூப்ஸ் ஆஃப் ஹண்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேட் உள்ள போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம சோலோ லெவலிங்கோட ஹீரோவை இந்த இடத்துல நம்ம காட்டுறாங்க. இவரோட பேர் சங் ஜின் வோ. நம்ம இவரை இதுக்கப்புறம் சங்குன்னு கூப்பிடுவோம். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவுமே பலவீனமான ஹண்டர். இவரோட ரேங்கை பொறுத்த வரைக்கும் இவரு இ ரேங்க் ஹண்டர். அங்க இருக்கிற மீதி ஹண்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டி ரேங்க் ஹண்டர், பி ரேங்க் ஹண்டர், இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸாக தான் அங்கே இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கேட்டுக்குள்ளே போகிறாங்க. ஃபைனலாக நம்ம சங் ஜின் வோ மட்டும் பார்த்தீங்கன்னா அது உள்ள போகிறதுக்கு யோசிக்கிறாரு. ஏன் அவர் யோசிச்சுட்டு இருக்காருன்னா, எல்லாருமே அங்கே இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்கு நல்ல பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம சங்கு மட்டும் ஒரு கையில் இருக்கிற ஒரு ஆயுதத்தை காட்டுறாங்க. அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸை கொஞ்சம் அழிக்கிறது கஷ்டம் தான். இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணி ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. இந்த பில்டிங் உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸோட
சேர்மன், அதாவது ஹண்டர்ஸ் அசோசியேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அதுல தான் இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றாங்க. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்மன். இவரோட பேரு கோ. இவர் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த கேட் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அழிச்சோம் அப்படின்னா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நமக்கு ஒரு சில கற்கள் கிடைக்கும். அதோட பேர் வந்து எசன்ஸ் கற்கள்னு சொல்லுவாங்க. அந்த கற்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சக்தி இருக்கு. அது மூலியமா இவங்களால வெப்பன்ஸ் கூட உண்டு பண்ண முடியும். சோ இதை பத்தி ஒரு பேசிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டஞ்சன், அந்த கேட்ல தான் காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ள நம்ம சங்கு வந்து அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. பட் ஆனா அவரால் ஒரு கட்டத்துல முடியல. அவரோட வெப்பன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஒரு லோ ரேங்க் மான்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கு அடிச்சிருது. அடிச்சது மட்டும் இல்லாம ஒரு வயிற்றுலயே குத்திருது. அப்ப அந்த சமயம் அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு ஹண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்க காப்பாத்துறாரு. அவரை கொன்ன அந்த டீமன், அந்த மான்ஸ்டருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க அழிக்கிறாரு. அச்சோ, நம்ம சங்க குத்திருச்சு, இப்ப நம்ம சங்க எப்படி பழைப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஹீலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்டர் இருக்காங்க. இவங்க பேரு ஜூஹி. ஆக்சுவலி இவங்களுக்கு நம்ம சங்குனா ரொம்ப பிடிக்கும். இவங்களோட பவர் என்ன அப்படின்னா, எவ்வளவு அடிபட்டு இருந்தாலும் இவங்களோட பவர்ஸை வச்சு அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ இவங்க கிட்ட ஹீலிங் பண்ற பவர் இருக்கு. இவங்களோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா பி ரேங்க் ஹண்டர். நம்ம சங்கு வந்து ஃபீல் பண்றாரு, சே கேவலம், என்னால ஒரு லோ ரேங்க் மான்ஸ்டர் கூட அழிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு ரொம்ப ஃபீல் பண்றாரு. பேலன்ஸ் இருக்கிறாங்க இருக்கிற எல்லா ஹண்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குகையோட அந்த கிங்கை வந்து அழிக்கிறாங்க. இந்த காட்சி வந்து இவர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த கேங்ல ஒரு ஹண்டர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டீமுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பேற்றுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, சார் இங்க பக்கத்துல இன்னொரு குகை ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரியல, அது ரொம்ப நீளமாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண. அப்ப அந்த லீடர் சொல்றாரு, இல்லையே பொதுவா இந்த மாதிரி ஒரு கேட்குள்ள இன்னொரு கேட் இருக்காது, எப்படி இன்னொரு கேட் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இது ரிஸ்கா இருக்கணும், நம்ம அதுல போறதுக்கு முன்னாடி நமக்கு மேல இருக்கிற அசோசியேஷன் கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்குள்ள போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ கூட இருக்கிறவங்களாம் வந்து இல்ல சார், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த எசன்ஸ் கற்கள் நம்ம கிட்ட கம்மியா தான் கிடைச்சது, மேபி நம்ம இதுக்குள்ள போனா நமக்கு நிறைய புதையல் கிடைக்க சான்சஸ் இருக்கு, நம்ம இதுக்குள்ள போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஹண்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊசி பேத்திட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க கிட்ட ஓட்டு கேட்கிறாரு, எத்தனை பேர் உள்ள போலான்னு சொல்றீங்க, எத்தனை பேர் போக வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாதிக்கு பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா போலான்னு சொல்றாங்க, பாதி பேர் வந்து வேணான்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம சங்கு மட்டும் தான் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, நம்ம கிட்ட ஒரே ஒரு எசன் கால் மட்டும் தான் கிடைச்சது, இதை வச்சு நம்மளால பெருசா சம்பாதிக்க முடியாது, தங்கச்சியோட படிப்பு செலவுக்கும் அம்மாவோட மருத்துவ செலவுக்கும் நமக்கு இது பத்தாது, அதனால உள்ள போய் ஏதாவது நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள போறதுக்கு ஓட் போட்டுடுறாரு. அவ்வளவுதான். இப்ப எல்லாருமே சேர்ந்து திரும்ப அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டாவதா இருக்கிற குகைக்குள்ள. அப்ப அப்படியே நமக்கு வெளியே தான் காட்டுறாங்க. ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல செலக்ட் பண்றாங்க. அவங்க எவ்வளவு பவர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதுல சேர்மன் கோதான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு, இங்க பாருங்க கைஸ், நீங்க ஹண்டரா வந்து சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா நீங்க இப்ப செய்ய போற வேலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தானது, ஏன்னா நீங்க மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட போறீங்க, இது சாதாரண வேலை கிடையாது, உங்களோட உயிருக்கு நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா டஞ்சன் அந்த குகையில தான் காட்டுறாங்க. நம்ம ஜூஹி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்க பயங்கரமா திட்டிட்டே வராங்க, ஏ சங், உனக்கு தான் சொல்ற அளவுக்கு பவரும் இல்ல, நீ ரேங்க் ஹண்டர் தானே, நீ மட்டும் ஹோட் போட்டு இருந்தீங்கன்னா நம்ம வெளியே போயிருப்போம், உனக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இப்ப திரும்ப உள்ள போயிட்டு உனக்கு எதனா ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அடுத்த வாட்டி இப்படி எல்லாம் பண்ணாத சங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஹியை வந்து நம்ம சங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம சங்குமே வந்து சாரி ஜூஹி, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, அதனால தான் நான் இதுக்கு ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம சங்கு சொல்லும்போது நம்ம ஜூஹியுமே வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறா. அப்படியே அவங்க போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னால ஒரு பெரிய கதவு வருது. அந்த கதவை ஓபன் பண்ணி இவங்க அதுக்குள்ளேயுமே போறாங்க. அந்த இடம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப பெருசாவும் இருக்கு. அவங்களுக்கு முன்னால தெரியுற விஷயம் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிலையா இருக்கு. அதுக்கும் முன்னாடி அங்க இன்னும் பெரிய சிலையா ஒண்ணு உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த டீமோட கேப்டன் அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிலையில ஒரு சில வரிகள் வந்து எழுதியிருக்கு. அது ரொம்ப பழைய காலகட்டத்தை சேர்ந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த கேப்டன் எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அதுல அப்படி என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ரூல் நம்பர் 1 கடவுளை வணங்கணும், ரூல் நம்பர் 2 கடவுளை ஆராதிக்கணும், ரூல் நம்பர் 3 கடவுளுக்கு உங்களோட வலிமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஜூஹி வந்து சங்கு கிட்ட, சங் சங் அங்க பாரு, அந்த பெரிய சிலை நம்மளையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க ஜூஹி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பெரிய சவுண்ட் என்னன்னு பார்த்தா அந்த இடத்தோட அந்த பெரிய கேட்டு தன்னாலேயே மூடிக்குது. அவ்வளவுதான். இவங்க எல்லாருக்குமே வந்து அப்படியே பதட்டமாவது, போச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த டீம்ல ஒருத்தர் என்ன பண்றான்னா, இதுக்கு தான் நான் அப்பவே வெளியே போலான்னு சொன்னேன், கேட்டிங்களா, உங்களோட பேராசைனால நம்ம இங்க வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் என்ன பண்றாருன்னா அப்படியே வெளியே போறதுக்காக போயிட்டு இருக்காரு பாருங்க. அப்போ போயிட்டு அந்த டோர் மேல கை வைக்கும் போது அப்ப பக்கத்துல நின்று இருந்த அந்த சிலையில ஒண்ணு அவர் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணுது. அவர் 2 துண்டா போறாரு. இந்த விஷயத்த பார்த்த நம்ம டீமா இருக்கட்டும் நம்ம சங்கா இருக்கட்டும் அவங்க கதி கலங்கி போறாங்க. ஐயோ
இப்போ நம்மளாம் சாக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மரணத்தோட விளிம்புக்கே போறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அதிர்ச்சியில பார்த்துட்டு இருந்த நம்ம சங்கு அப்படியே திரும்பி பின்னால பாக்குறாரு பாருங்க. அப்படி ஒரு பார்க்கும்போது அந்த பெரிய சாலை இருக்கு இல்லையா, அதோட கண்ணு டக்குன்னு திரும்பி நம்ம சங்க பாக்குது பாருங்க. அப்ப அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம சங்க பத்தின ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு சொல்றாங்க. அது என்னன்னா, என்னோட வாழ்க்கையில நான் பல தடைகளை தாண்டி வந்திருக்கேன். நான் நிறைய கேட்ஸ்க்கு போயிருக்கேன். ஆனா நான் போனது எல்லாமே லோ ரேங்க், அதாவது DE இந்த மாதிரி ரேங்க்ல இருக்கிற கேட்ஸ்க்கு தான் நான் போயிருக்கேன். ஆனா அதுல கூட எனக்கான திறமையை காட்டுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே கிடைச்சதில்ல. என் கூட வந்துட்டு இருந்த அந்த ஹண்டர்ஸ்லாம் நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு அந்த எசன்ஸ் கற்களை எடுப்பாங்க. ஆனா என்னால மட்டும் எசன்ஸ் கற்கள் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு சந்தர்ப்பம் கிடையாது. எனக்கு மிஞ்சினதெல்லாம் சண்டையில் எனக்கு பயங்கரமா காயப்படும். அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரெஸ் எல்லாம், என்னோட ஷூலாம் கிழிஞ்சிரும். என்கிட்ட அதை வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எப்படியாச்சும் அதெல்லாம் தாண்டி நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இருப்பேன். அது மாதிரிதான் ஹண்டர்ஸ்லாம் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எனக்கு ஏற்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதனாலதான் என்னமோன்னு தெரியல, இப்போ இந்த நிமிஷத்துல நான் எல்லாரையும் காப்பாத்தினேன். அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பிரசன்ட்ல என்னாச்சு அப்படின்னு நம்ம காட்டுறாங்க. நம்ம சங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய சாலை நம்ம சங்க வந்து பாத்துச்சு இல்லையா, உடனே எல்லாருமே இங்க இருந்து நவுந்து போங்க அப்படின்னு நம்ம சங்கு கத்துறாரு பாருங்க. என்னன்னு பார்த்தா அந்த பெரிய சாலை கண்ணுல இருந்து பயங்கரமான ஒரு நெருப்பு பிளாஸ்ட் வருது. ஜஸ்ட் மிஸ்ல அங்க இருக்கிற முக்கவாசி பேர் தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஒருத்தர் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்புல பாதிக்கப்பட்டு அந்த இடத்துலயே பொசுங்கி போறாங்க. ஒரு கொகை இவங்க முடிச்சதுல இருந்து அப்பவே கிளம்பி இருக்கலாம். ஆனா தேவையில்லாம இது உள்ள வந்து இவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இங்க இதுக்கப்புறம் இருப்பாங்களா இல்ல செத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு எபிசோட்ல தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துல இந்த எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்கு, நல்லா இருந்துச்சா, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே அடுத்த வர எபிசோட டக்குன்னு நான் போட ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் போயிட்டு வரேன். நான் போறதுக்கு முன்னால ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி.